ஸோ இப்போ என்னன்னா, அதாவது ஸ்கூல்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்காங்க, ஆமா, போர்டு இங்க இருக்கு, டீச்சர்ஸ் இங்க இருக்காங்க. இப்போ கிளாஸ் நடத்தணுமா இல்லையா? நடத்தணும். அதுக்கு எந்த டீச்சரை கூப்பிட போறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் டீச்சரே வந்துட்டு அழகு டீச்சரை வந்துட்டு கூப்பிட போறோம். அழகு டீச்சர். அதாவது இந்த டீச்சரை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு அன்பானவர், அறிவானவர், அழகானவர், ஆனா கொஞ்சம் வயதானவர். வெரி குட். புடிச்சிட்டீங்க. நல்லா தான் இருக்கு. வயதானவர். ஓகே, சோ லெட்ஸ் வெல்கம் அழகு டீச்சர். ஃபர்ஸ்ட் என்ன பாடம் நீங்க வந்து சொல்லி கொடுக்க போறீங்க அழகிய தமிழச்சிகளுக்கு? நான் ஒரு உரைநடை ஆசிரியர் என்பதால் முதலில் நான் உணவு மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த உணவுல வந்து காய்கறி ரொம்ப முக்கியம். அதனால அந்த காய்கறியினுடைய பெயர்களை இவங்க கரெக்டா வந்து வரிசைப்படுத்த வேண்டும் என்பது இந்த முதல் வகுப்பினுடைய தற்பொழுது உங்களது மாணவிகளை இங்க கூப்பிடலாமா? முதலில் ஆடுகளத்திலிருந்து நாம் அந்த கதாநாயகியை அழைப்போம். பாருங்கள். ஐயோ அழகா இருக்கு. ரவி, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புரியுற மொழியில நீங்க பேசுவீங்க. எனக்கு புரிஞ்சது. எனக்கு நல்லா புரியும். இப்பொழுது நாம் என்ன செய்யவிருக்கிறோம் என்றால், ஒரே சமயத்தில் 5 காய்கறிகளை நான் முட்டப் போகிறேன். பின்பு எனது அழகிய தமிழச்சி அதற்கான தமிழ் வார்த்தைகளை 60 நொடிகளில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். அதை முடித்த பிறகு தங்களுடைய பிள்ளைகளை நான் திருத்துவேன். போகலாமா? போகலாம். கண்களை மூடுங்கள். கண்களை மூடிட்டேன். அப்ப எப்படி படிக்கிறது? ஓகே, வெரி குட். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஓ, படிக்க தெரியலையா? இஞ்சின்றது தானே ஷார்ட்டா இருக்கு, கம்மியா தான் இருக்கு லெட்டர்ஸ். கறிவேப்பிலைன்னு தான் இருக்கும். என்னன்னா பெரிய பேர் இது. ஆகா ஆகா ஆகா. எங்கு படித்தாயடி என் மாணவியே, எங்கு படித்தாய்? உன்னை வைத்து நிறைய கறிவேப்பிலை. இது லெய் மாதிரி இருக்கு. இதுதான் கறிவேப்பிலை. இது இங்க வைங்க. பாத்துட்டீங்களா? சொல்லுங்க. இஞ்சின்றது தான் கம்மியான, இதுல எல்லாத்துலயுமே வந்து ஷார்ட்டான பேர் இஞ்சின்றது தான். இதுல தான் கம்மி லெட்டர்ஸ் இருக்கு. லெட்டர் ஓ, அதாவது இ இஞ்சி. ரைட், நல்ல விஷயம். இப்போ எனக்கு ஒரு சின்ன ஆசைமா, சின்ன அற்ப சொற்ப ஆசை எனக்கு இந்த ஜென்மத்துக்கு கட்டைக்கு. இதை நீ படிக்கணுமா? எனக்காக படிமா. படி. கோ ராட்டி. ராட்டி. கொரட்டி. கொரட்டி ஐயா ஊர் பேராச்சே. ஆகா ஆகா. அடுத்து இது என்னதுங்க? அது மஷ்ரூம் தான். இது என்னது? கோமணம். கோமணம். கோணம். அடுத்து இது கிரீன் பீஸ் தானே? கிரீன் பீஸ். இது என்ன நினைச்சிருக்கீங்க? முதல்ல இது என்னதுமா? நான் இது பாதா. கண்டிப்பா இது கண்டிப்பா பாதா. டீ தானே இது? டீ. பட்டி. பட்டியா? பட்டி. இருங்க, இது மறுபடியும் இது பா கிடையாதுல. பட்டி. அப்ப இது டா. பட்டி டானி. பட்டிட்டாணி. 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 இது கண்டிப்பா கறிவேப்பிலை தான். இது கண்டிப்பா கறிவேப்பிலை தான். அவ்வளவு அதெல்லாம் விட்டுருமா. கடைசியா ஒண்ணு வச்சிருக்கிய. இது மட்டும் சொல்லுமா. இது மட்டும் சொல்லுமா. கா கா நா நா நம் நம் காணனம். ஐயா, இப்போ 5ல வந்துட்டு எத்தனை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க? 5ல மிக சரியான விடை 2 விடை தான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்க தான் கெட்ட வாத்தியாரு. பேசதான் சொல்லி கொடுத்திருக்கீங்க, எழுத ஏதாச்சும் சொல்லி கொடுத்தீங்களா? ஆக மொத்தம் இதுக்கு இது பதில் இல்ல. இது கேரட். சரிங்களா? இது வந்து காளான். இதுக்கு நீங்க வச்சது சோளம். அதனால இதுவும் தவறாயிருச்சு. இது வந்து கிரீன் பீஸ். ஆனா இதனுடைய தமிழ் பெயர் பட்டாணி என்பது மிகச் சரியான விடை. அதன் பிறகு கரி லீவ்ஸ் என்பதை உங்களுடைய நாலேஜ் வச்சு பயங்கரமா கண்டுபிடிச்சிட்டீங்க. கருவேப்பிலை. அடுத்து இது வந்து முள்ளங்கி. அதை நீங்க வந்து காளான்னு வச்சிருக்கீங்க. காளான்றது மஷ்ரூம். ஸோ நீங்க இதுல 5க்கு
சூப்பர். இப்போ 5ல வந்துட்டு இவங்க 2 கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் மிச்சம் இருக்கிற அழகிய தமிழ்ச்சிகள்லாம் வந்துட்டு எத்தனை கண்டுபிடிக்காங்க அப்படின்றத வந்துட்டு பார்ப்போம். வெரி குட்.